Hi everyone, welcome to the channel Deepa Max. Here you can find solution for all max related problems. Hi everyone, இந்த வீடியோல நம்ம Pythagoras theoremனா என்ன, அதோட proof என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதோட real life applications சிலது பார்த்துட்டு then அதோட proof பார்க்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம இந்த வால்க்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு லேடர் யூஸ் பண்ணுவோம். அந்த லேடரோட ஹைட் என்ன அப்படிங்கறத நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்மளோட வாலோட ஹைட் சப்போஸ் 9 ஃபீட்டா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு லேடர் வைக்கணும். இதை விட தள்ளி இங்க வச்சாலும் குறிப்பிட்ட நேரத்துல அது தானே ஸ்லைட் ஆயிட்டு வந்துடும். ரொம்ப தள்ளியும் வைக்க முடியாது, சரியா? சோ குறிப்பிட்ட அளவு இந்த டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம லேடர் வைக்கணும். சோ இப்ப நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த லேடரோட ஹைட் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பித்தாகரஸ் தியரம் என்ன, அதோட ப்ரூஃப் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் in a right angle triangle. So first right angle triangle இருந்தா மட்டும் தான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். The square of the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. So first hypotenuse na என்ன? hypotenuse na என்ன? இருக்கறதுலயே லென்த்தியான சைடு தான் hypotenuse. இல்ல இன்னொரு வேற ஆங்கிள்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம ரைட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஹைபாட்டன்யூஸ். இப்ப பாருங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்திருக்கேன். இதுல ஆங்கிள் ஏ ரைட் ஆங்கிள், இதுல பிசிங்கிற லென்த் தான் நம்மளுக்கு ஹைபாட்டன்யூஸ், சரியா? இந்த பித்தாகரஸ் தியரம் ப்ரூஃப் பண்றதுக்கு மோர் தேன் 200 வேஸ் இருக்கு, சரியா? நான் சிம்பிளஸ்டான ஒரு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம இனிஷியலா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்திருக்கோம். தென் ஏல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கேன். இந்த பெர்பெண்டிகுலர் இங்க எகைன் 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணுது. பிசிங்கிற லைன்ல 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுது. இப்ப பாருங்க, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசி ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏ 90. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதாவது பிசி ஸ்கொயர் தான் ஹைபாட்டன்யூஸ். இந்த ரெண்டு சைடோட ஸ்கொயர் ஆட் பண்ணோம்னா பிசி ஸ்கொயர் கிடைக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த ஏபிசி இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் ஏபிடி இந்த சின்ன ட்ரையாங்கிளையும் நம்ம கம்பேர் பண்றோம். ஏபிசிலையும் ஏபிடி ரெண்டுலயுமே ஆங்கிள் பி காமனா இருக்கு. தென் ஆங்கிள் 90 டிகிரி எதுக்கு இருக்கு? இங்க ஆங்கிள் ஏ 90 டிகிரி, அப்ப பிஏசி 90 டிகிரி, இங்க டி 90 டிகிரி, அதனால பிடிஏ 90 டிகிரி. சோ 90 டிகிரி ஒரு ஆங்கிள் பி ஏற்கனவே ரெண்டுலயும் காமனா இருக்கு. தென் அது இன்னொரு ஆங்கிளும் 90 டிகிரி இருக்கு. சோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லலாம். ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏபிடியும் சிமிலர். சோ நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏபி பை பிடி, ஏபி பை பிடி ஈக்குவல் டு பிசி பை ஏபி, பிசி பை ஏபி. அதாவது அந்த ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங்கா இந்த மாதிரி எழுதிருக்கோம். தென் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி இன்டு பிசி. இதே மாதிரி இப்போ ஏபிசி ட்ரையாங்கிள் கூட, ஏபிசி இந்த பெரிய ட்ரையாங்கிள் கூட இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஏடிசியை கம்பேர் பண்ணுங்க. இங்க ஆங்கிள் சிங்கிறது காமன். தென் 90 டிகிரி இங்க ஆங்கிள் பிஏசி 90 டிகிரி, இங்க ஏடிசி 90 டிகிரி. சோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர். இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பிசி பை ஏசி, பிசி பை ஏசி ஈக்குவல் டு ஏசி பை டிசி. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். தென் இது ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கோம், இது ஈக்குவேஷன் 2. 1ஐயும் 2வையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. தென் இது ரெண்டுலயும் பிசி காமன். சோ பிசியை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பிடி பிளஸ் டிசி. சோ பிடி பிளஸ் டிசி அப்படின்னா டைரக்டா அது பிசின்னு எழுதிக்கலாமா? சோ பிசி இன்டு பிசினா பிசி ஸ்கொயர்.
இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஸோ நம்ம ஹைபாட்டன்யூஸை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிமைனிங் 2 sides ஸ்கொயர் பண்றதோட ரிசல்ட்டுக்கு சேமா இருக்கும். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய பித்தாகரஸ் தியரத்தோட ப்ரூஃப். சரியா? இப்போ இதை வந்து நம்ம இந்த லேடருக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 9 ஸ்கொயர் பண்ணோம்னா 81 பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16. ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா 97. அப்போ அந்த லேடரோட ஹைட் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 97. இப்போ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 97 அப்படின்னா நம்ம சப்போஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இருந்துச்சுன்னா எக்ஸாக்டா 10ன்னு சொல்லலாம். இது 97 இருக்கிறதுனால அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 9.9 லேடரோட ஹைட். சரியா? ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் ரியல் டைம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம லேடரோட ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம். இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இஃப் த ஸ்கொயர் ஆஃப் த லாங்கஸ்ட் side of a triangle is equal to sums of squares of the other 2 sides, அதாவது hypotenuse ஸ்கொயர் பண்ணோம்னா sum of the other 2 sides கிடைக்கும். நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா இந்த triangle is right angle அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரத்தோட கான்வர்ஸ். இப்போ நம்ம இதுக்கு ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பாருங்க, ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு இன்செக்ட் வந்து 8 meter away initially from the foot of the lamp post which is 6 meter tall. So இதுதான் ஒரு lamp post எடுத்துக்கிறேன். இது 6 meter tall இருக்கு. இது வந்து lamp postல இருந்து 8 meter இருக்கு. இதுதான் வந்து இன்செக்ட் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்செக்ட் மாதிரி ஏதோ ஒன்று வரைய ட்ரை பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இந்த இன்செக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. இப்போ மூவ் ஆகும்போது if its distance from the top of the lamppost is equal to the distance it has moved, அதாவது இந்த டாப்ல இருந்து பார்த்தா அதாவது இந்த இன்செக்ட் வந்து கொஞ்ச நேரத்துல மூவ் ஆயிருது. அந்த மூவ் ஆன டிஸ்டன்ஸும் இந்த லேம்போஸ்ட்ல இருந்து பாக்குற டிஸ்டன்ஸும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா how far is the insect away from the foot of the lamppost. இப்ப இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் வரைஞ்ச டயக்ராம்ல எக்ஸாக்டா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் ஈக்குவலா வரல. ஆனா ரெண்டும் ஈக்குவலா வர்ற மாதிரி தான் வரையணும். சரியா? இப்போ இது வந்து லேம்ப் போஸ்ட், இது 6 மீட்டர். இது வந்து இனிஷியலா இந்த இன்செக்ட் வந்து 8 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இது இவ்வளோ இப்படி முன்னாடி வரும்போது இது கவர் பண்ண இந்த டிஸ்டன்ஸும் இங்க லேம்ப் போஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது கிடைக்கிற இந்த டிஸ்டன்ஸும் சேமா இருக்குங்கிறாங்க. ஸோ ஃபிகர் வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஏபி வந்து 6 மீட்டர். நம்ம எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் மூவ்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 8 மைனஸ் எக்ஸ் ஆயிருக்கும். இப்போ நம்ம வந்து பிசி அப்படிங்கறது எப்படி அதுதான் 8 மைனஸ் எக்ஸ்ங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ட்ரையாங்கிள் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா பாருங்க. ட்ரையாங்கிள் ஏபிசில ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி. ஸோ பி வந்து 90 டிகிரி அப்படின்னா நம்ம ஹைபாட்டன்யூஸ் வந்து என்ன ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், தென் லேம்போஸ்டோட ஹைட் 6, பிசியோட லென்த் வந்து 8 மைனஸ் எக்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 6.25 கிடைக்குது எக்ஸோட வேல்யூ. ஸோ இதுல இருந்து பிசியோட வேல்யூ என்னன்னா 8 மைனஸ் 6.25. இதுல இருந்து 1.75 கிடைக்குது. ஸோ இன்செக்ட் வந்து 1.75 மீட்டர் வந்து அந்த லேம்போஸ்ட்ல இருந்து மூவ் ஆயிருக்கு. சரியா? இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். தென் லேடர் ப்ராப்ளம். What length of ladder is needed to reach? இப்போ இங்க வந்து 7 feet height இருக்கு. 4 feetல இருந்து டிஸ்டன்ஸ்ல லேடர் வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம. அதனால 4 feet இங்க எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஃபைனலா கிடைக்கிற ஆன்சரை ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லுங்கிறாங்க. இப்போ பித்தாகரஸ் தியரம் படி ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 65 கிடைக்குது.
அப்போ 65னா 64 இருந்துச்சுன்னா எக்ஸாக்டா 8, 65ங்கிறதுனால 8.1 அப்ராக்சிமேட்லின்னு எடுத்துக்கிறோம். ஸோ லென்த் ஆஃப் த லேடர் என்ன அப்படின்னா 8.1 மீட்டர் அப்ராக்சிமேட்லி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.